ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ராசி பலன்கள் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு வருஷமும் வந்து ராசி வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. ஸோ அதற்காகவே துல்லியமா சொல்றதுக்காக டெல்டா மாவட்டத்திலிருந்து பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். நாங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்க போறோம்ன்றதை நீங்க தான் எங்களுக்கு சொல்ல போறீங்க. எல்லா ராசிக்குமே 2026 ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. ஆஹா, கேட்கும் போதே ரொம்ப இனிமையாக இருக்குது ஐயா. அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. சூப்பர் சார். அதாவது 2026 வந்து 12 ராசிகளுக்குமே அருமையான அற்புதமான காலமாக இந்த 2026 இருக்க போகிறது. சில பேர் கேட்பாங்க, என்ன எல்லா சோசியரும் எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குங்கிறீங்களே அப்ப அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு உற்சாகப்படுத்த வாழ்க்கையில உங்கள்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீங்க, நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்னு உங்களை உள்ள ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறது தான் ராசி பலன். என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆமாம், உற்சாகப்படுத்துறது தான். ஒரு மனிதரை வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம்ன்றது என்னன்னா, வாழ்க்கையில் ஒரு மனிதர் மனம் தடுமாறி இருக்கும் போது அவர்களுக்கு நல் வழி காட்டுவது, நல்ல வார்த்தை சொல்வது. அதுக்கு தான் நம்ம வந்து ராசி பலன் வந்து நம்ம சொல்றோம். 2026க்கு 2026க்குன்னு பார்க்க போனோம்னா முதல் ராசி மேசராசி. மேசராசிக்குன்னு பார்க்க போனோம்னா 2026 ராசி பலன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது சில பேர் கேட்கலாம், என்ன சார் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, விரயச்சனி, அதுவும் வந்து முக்கியமான வியாழன் கிரகம் 3ஆம் இடத்துல இருக்கு. இப்ப அதிசாரம் வாங்கி 4ஆம் இடத்துல இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு வருது. 2026ல மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கும். அப்ப 3ஆம் இடத்துல இருக்கிற வியாழன் வந்து 4ஆம் இடத்துக்கு மே மாதத்துக்கு மேல போகுது. அப்ப மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது தான் மேசராசிக்கு வீடு, மனை, வாகனங்கள், வண்டிகள், அதாவது நீண்ட நாட்களாக ஒரு எண்ணி இருப்பாங்க வீடு கட்டணும், வாழ்க்கையில நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு அவங்க எண்ணங்கள் கண்டிப்பா 2026 மேசராசிக்கு கண்டிப்பா நடந்தேறும். அவங்க வந்து சனி பகவானை பத்தி நல்லபடியா கும்பிடணும். சனி பகவான் வந்து யாரையும் எப்போதுமே அவர் வந்து தொந்தரவு பண்றதே இல்லை. சனி பகவான் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்க சந்தோஷம் அடையணும். ஏன்னா இந்த பிறவியில அவங்க வந்து தேடிக்கிட்ட கர்மாவை அவர் வந்து சுத்தமா கழிக்கிறார், அவர் தூய்மைப்படுத்துறார் சனி பகவான். அதனால இந்த 2026ல மேசராசிக்காரர்கள் சந்தோஷமா தெம்பா இருக்கலாம். அப்போ மேஷராசிக்கு வந்து அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன சார்? மேசராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட எண் வந்து 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வந்து இளம் சிவப்பு, அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் வந்து 9ஆம் எண் தான். மேசராசிக்காரர்கள் எப்போதுமே வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பழனி முருகன் தான். மலை மேல் இருக்கும் முருகனை அவர்கள் வணங்கினால், பழனி முருகன் இல்லை, எந்த இடத்துல எல்லாம் மலை மேல் இருக்கிற அங்கெல்லாம் முருகனை வணங்கினா அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சூப்பர் சார். அடுத்து வந்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 2026 ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு ரிஷபராசிக்கு 2026ல திருமணம் ஆகாத அத்தனை பேருக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா திருமணம் வந்து கண்டிப்பா நடந்தேறும். அதுவும் இல்லாம ரிஷபராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான ராசிக்காரர்கள். ஏன்னா ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெறார். அவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் முகம் எப்போதுமே ஒரு செழிப்பா, எப்போதுமே ஒரு சிரிப்பா தான் இருப்பாங்க. அதனால வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுடைய ராசியிலேருந்து இது தனஸ்தானத்துல குரு இருக்கிறாரு. அது உச்ச குருவா 3ஆம் இடத்துக்கு போறாரு மே மாதத்துக்கு பிற்பாடு 2026ல. அது இல்லாம சனி பகவான் லாபஸ்தானத்துல ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில என்னென்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ல நடக்கும். அவங்க நடக்கக்கூடிய வாழ்க்கையில அவங்க பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள், நம்ம இப்படி தடுமாறிட்டோமே நினைக்கக்கூடியவங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் 2026 அவங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்கும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு ராசியான எண் வந்து அவங்களுக்கு 6ஆம் எண் தான். ராசியான நிறம் வந்து பிங்க் நிறம் சொல்லுவாங்கல்ல, அது ரோஸ் நிறம், பிங்க், அதுதான் ராசியான நிறம். இஷ்ட தெய்வம் வந்து அவங்க வந்து மகாலட்சுமியை வணங்குறது ரொம்ப இதா அருமையா இருக்கும். அதுவும் மகாலட்சுமின்னா கஜலட்சுமியே வணங்க வேண்டும். சுக்கிரனுடைய ராசி, அதுவும் சந்திரனுடைய உச்சம் பெற்ற ராசி. எப்போதுமே ரிஷபராசிக்காரங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகாவே இருப்பாங்க, முகராசியா இருப்பாங்க. அதனால வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2026 ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா எப்பெல்லாம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சனி சஞ்சாரம் பண்ணுகிறாரோ அப்ப அவங்களுடைய வேலைகள்ல
பொருளாதாரத்துல, தொழில்ல மிகப்பெரிய சுணக்கமா இருக்கும். இப்போ வந்து அவங்க ஜென்ம குருனால தடுமாறிக்கிட்டு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதத்துக்கு பிற்பாடு அவங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் அருமையா இருக்கும். அவங்க குறிப்பா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதனின் ராசி. அவங்க வந்து உழைப்பை விட அறிவை கொண்டு வாழ்க்கையில் சாதிக்கக்கூடியவர்கள். நல்ல ஒரு மிகச்சிறந்த ராசிக்காரர்கள். ரொம்ப தன்மானமும் சுயகௌரவமும் உள்ளவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். அவர்களுக்கு 2026 ஒரு எண்ணிய காரியங்கள், எண்ணிய சிந்தனைகள் அத்தனை ஈடேறும். பணவரவு அதிகமாக இருக்கும். ஆமாம், மிதுன ராசிக்கு பொருளாதாரம் மேம்படும். வாக்குகள், அதாவது ஒரு இடத்துல ஒரு சொன்ன சொல்படி வாக்கை அவங்க நிறைவேற்றலாம். இதுக்கு முன்னாடி ஒருத்தங்கள்ட்ட நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் மன சங்கடப்பட்டிருப்பாங்க. ஒருங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும்னாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பணம் கொடுக்க முடியாமல் தடுமாறி நின்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் 2026. பணக்கார ராசியாக இருப்பாங்களா? அப்போ கண்டிப்பாக நல்ல ராசியாக இருப்பாங்க. பணக்கார ராசிங்கிறது அவங்க மனம்தான். ஒருத்தர் வந்து பணம் கோடிக்கணக்காக வச்சிருந்தாலும் ஒரு டீயோட குடிக்கலன்னா அவன் ஏழை தான். ஆமா, ஏழையா இருந்து நல்லா சாப்பிட்டா தான் அவன் தான் பணக்காரன். மிதுன ராசியோட அதிர்ஷ்ட எண் சொல்லுங்க, அதிர்ஷ்ட நிறம். மிதுன ராசியோட ராசியான எண் வந்து 5ஆம் எண் தான். ராசியான நிறம் வந்து பச்சை. பச்சை தான் அவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரர்கள் வந்து எப்போதுமே அவங்களுடைய மனம் வந்து ரொம்ப செழுமையான மனம். அவங்களுடைய ராசியினுடைய நிறத்தை போலவே. இஷ்ட தெய்வம் வந்து ஸ்ரீரங்க அரங்கநாதரை கும்பிடலாம். அரங்கநாதர், ஆமா, ஸ்ரீரங்க அரங்கநாதரை ராசியை அவங்களை இஷ்ட தெய்வமா ஸ்ரீரங்க அரங்கநாதரை கும்பிட்டா அவங்களுடைய எண்ணிய காரியங்கள் ஈடேறும். சார், அடுத்து வந்து கடக ராசி. ராசிகளிலே வந்து காலபுருஷன் தத்துவத்தின் 4வது ராசி. ரொம்ப கடகராசிக்காரர்கள் வந்து அம்பாளின் அனுக்கிரகம் பெற்றவர்கள். கடகராசிக்காரர்கள் உண்மையொலியின் அனுக்கிரகம் பெற்றவர்கள். அவர்களுக்கு 2026 வந்து ரொம்ப சிறப்பான வருடம் தான். ஏன்னா சனி பகவான் நல்ல இடத்தில் சஞ்சாரம் பண்றாரு. அதே போல 2026 மே வரைக்கும் இப்போ இது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு வருகிறார். அதனால அவருக்கு வந்து வெளிநாட்டு பயணங்களுக்காக இதுவரைக்கும் முயற்சி பண்ணவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் செல்வார்கள். அதுவும் இல்லாமல் எல்லா பொருளாதார வசதியும் இருக்கு. ஒரு நாடோட நான் சுத்தி பார்க்கலன்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா 2026 அவங்களுடைய வெளிநாட்டு சுற்றுலா, அதே போல உல்லாச சுற்றுலா, அனைத்து வகையான சுற்றுலாக்களையும் அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள். கடகராசிக்காரர்கள் எப்போதும் பெத்த தாயோட மனம் புண்படவே கூடாது. தன்னுடைய தாய் அம்மாவுடைய மனம் புண்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. எந்த அளவுக்கு கடகராசிக்காரர்கள் தன்னுடைய தாயை போற்றி பாதுகாத்து வருகிறார்களோ அந்த அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு எப்போதும் நன்மையே கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் மனம் வந்து எப்போதும் ஒரு சுத்தமான நீரை போல தூய்மையான மனம் கொண்டது. அவர்களுக்கு சின்ன விஷயம் கூட அதிகமாக காயப்படுறவங்க இந்த கடகராசிக்காரர்கள் தான். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக காயப்படுவாங்க. அவங்க சுத்தமான ஒரு மனம், வெண்மையான மனம் கொண்டவர்கள். அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து மதுரை மீனாட்சி. அதாவது சிவன் கோயில்ல இருக்க உமையவலை எங்கே வேணாலும் இஷ்ட தெய்வமா வணங்கலாம். உமையவல், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு உமையவல் என்ற ரூபத்தில் இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் வணங்கலாம். ராசியான நிறம் வெள்ளை நிறம். ராசியான எண் வந்து 2ஆம் நம்பர். அப்போ கண்டிப்பா சுற்றுலா வந்து இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இல்ல அவங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு திடீர்னு வெளிநாட்டு போவாங்க. திடீர்னு அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம், திடீர்னு வெளிநாட்டு போவாங்க. கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் 2026 ரொம்ப அருமையா இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து சிம்மம் சார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு சிறப்பான வருடம் சொல்லலாம். என்ன சார் சிறப்பான வருடம்? நாங்களே அஷ்டமத்து சனியில கஷ்டப்படுறோம், என்ன சிறப்பான வருடம்னு கேட்கறது புரியுது. பொதுவா அஷ்டமத்து சனியோடைய காலம் கடக்க கடக்க அஷ்டமத்து சனியோட நெருக்கடிகள் குறையும். அஷ்டமத்து சனிங்கிறது என்ன? யார் எப்படிப்பட்டவர்கள், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதாவது ஒரு மனிதருக்கு இடர்பாடு வரும்போது நம்ம எதை நன்மையா எடுத்துக்கிறோம்னா யார் உண்மையானவர், யார் நம்ம மேல பொய்மையான அன்பு வச்சிருக்காங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் இடர்பாடுகளும் வரும்போது நம்ம வந்து அதை உணர்ந்து கொள்ளலாம். அதுக்கு அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய உணர்ந்திருப்பாங்க. அப்ப இந்த 2026 வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை மீதான ஒரு புரிந்துணர்வு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். 2026 ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், மனிதர்கள் இப்படிப்பட்டவங்கிற ஒரு மன தெளிவு கிடைக்கும். ஆன்மீகத்துல கடுமையா நாட்டம் கொண்டாந்துருவாங்க. தெய்வத்தை நிறைய வணங்க ஆரம்பிப்பாங்க. கோயில் பக்கமே போகாத அந்த சிம்மராசிக்காரர்கள் 2026 அதிகமா கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையின் மீதான ஒரு மனிதர்கள் மீதான ஒரு தெளிவு கிடைத்து விடும். எல்லாரையும் அப்படியே பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் நம்பி இருப்பாங்க.
2026 அவங்களுக்கு ஒரு சிறப்பான வருடம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த சிம்ம ராசிக்காரர்கள் 2026 மட்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு வாக்கு கொடுக்கணும். மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் தான். அதே மாதிரி ராசியான எண் வந்து 1ஆம் நம்பர்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே எங்க நின்னாலும் தனித்து தெரிவாங்க. கடுமையான ஆளுமை உள்ளவர்கள் அவர்கள். எங்க இருந்தாலும் நம்பர் 1ஆ இருப்பாங்க. எங்கேயுமே தனித்து தெரிவார்கள். ராசியான நிறம் சிவப்பு. அதே மாதிரி இஷ்ட தெய்வம் சிவபெருமான். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து பயங்கரமா நீங்க எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ வந்து ஸ்பெஷல் ராசி, ஏன்னா கன்னி ராசி என்னோட ராசி. ஸோ அதே மாதிரி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்ப கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசின்னு கிடையாது, உலகத்துல இருக்கிற நல்ல மனிதர்களுடைய ராசி கன்னி ராசி தான். அப்போ உங்களுக்கு ராசி இல்ல, என்னுடைய ராசி வந்து நல்ல ராசின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப மென்மையான குணமும் கொண்டவர்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய சந்தோஷப்படுத்தி தன்னை வந்து சந்தோஷப்படுத்திக் கொள்ளவர்கள். அதாவது சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிற வந்து ஒரு குணம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம் கொண்டவர்கள். கன்னிராசிக்காரர்கள் யார் வாழ்க்கை துணையாக பெற்றார்களோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். கண்டகச்சனி இருந்தாலும் சில பேர் சொல்றாங்க அந்த கண்டகச்சனின்னா கண்டம் என்றால் வந்து நம்மளுக்கு உயிருக்கு சமமான கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டம் அப்படிங்கிறது நம்ம தொண்டையில இருக்க முடிச்சு, அதுதான் கண்டங்கிறது. அதுல வந்து ஒரு மணியோட பிறந்ததுனாலதான் அவர் வந்து ஐயப்பனுக்கு வந்து மணிகண்டன் பேர். அந்த மணியோட கண்டன் பிறந்ததுனால மணிகண்டன் பேரு. அந்த முடிச்சு எதை குறிக்குது? மாங்கல்யத்தை குறிக்குது. அப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருமே தவிர உயிருக்கு கண்டம்லாம் வராது. சில பேர் புரியாம சொல்லுவாங்க, அதாவது அவருக்கு கண்டச்சனி வந்துருச்சு, அவருக்கு உயிருக்கு கண்டங்கிறதெல்லாம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த 2026 உங்கள் இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் கன்னிராசி குடும்பத்தினருக்கு கண்டிப்பா நடந்தேறும். அதே போல அவர்களுக்கு ராசியான கிழமை வந்து எப்போதும் புதன்கிழமை தான். கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு, அப்ப கன்னிராசிக்காரர்கள்னா என்ன, உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சித்திரை அஸ்த நட்சத்திரம் 4 பாதம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், இந்த நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள திருவெண்காடு அவசியம் சென்று வர வேண்டும். அதே போல அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் பெருமாள் தான். அதுக்கு ராசியான எண் வந்து 5, ராசியான நிறம் கரும்பச்சை. சார் அடுத்து வந்து துலாம் ராசி. துலா ராசி வந்து ராசியிலே வந்து ஒரு நேர்மையான ராசின்னு சொல்லலாம். நேர்மையும் உண்மையும் கொண்ட ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலான மீடியாக்காரர்கள், அதே போல சினிமா உலகத்தில் உள்ளவர்கள், நீதித்துறையில் உள்ளவர்கள் எல்லாம் துளாராசிக்காரராக இருப்பார்கள். துளாராசிக்காரர்கள் எப்போதுமே சுக்கிரனின் அம்சம் கொண்டவர்கள். அதாவது நேர்மையா இருப்பாங்க, திராசா இருப்பாங்க. சுக்கிரன்கிறது பெண். அந்த துலாமோடைய தாத்பரியம் என்னென்றால், நீங்க எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சரியா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சரியா நடந்துக்கிடுவாங்க. அதானே எடை. எதை சரியா வைக்கிறோமோ அதை தானே சரியா இருக்குன்னு, அதுக்கு பதிலுக்கு பதில் தானே. அதுதான் துளாராசிக்காரர்கள். அதே போல துளாராசிக்காரர்கள் அன்பு காட்டினா அன்பு காட்டுவாங்க, வேற முகத்தை காட்டினா அவங்களும் வேற முகத்தை காட்டுவாங்க. துளாராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு சிறப்பான வருடம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப அருமையான வருடம் தான் 2026. அதே போல துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026 வருடத்தின் ஆரம்பத்தில் அவர்களுடைய காரியங்கள் அத்தனையும் ஈடேறும். அதே போல வேலைகள்ல நீண்ட நாட்களாக மாறுதல் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு 2026 பிற்பகுதியில் மாறுதல் கிடைக்கும். ரொம்ப நாளா வந்து கணவன் ஒரு பக்கம் வேலை செய்வாரு, மனைவி ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஒண்ணு சேர முடியாம இருக்கும். அதே போல வேலைகள்ல இடமாறுதல் வேணும்னு நினைப்பாங்க. சரி, அவங்களுக்கு அது கேட்டாலும் கிடைக்காத இடமாறுதல் 2026 துளாராசிக்கு கிடைக்கும். துளாராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமினா கஜலட்சுமி கிடையாது, இந்த பணம் கொட்டுற மாதிரி இருக்கும்ல ஒரு லட்சுமி, அந்த லட்சுமியை தான் துளாராசிக்காரர்கள் வணங்க வேண்டும். அவர்களுக்கு ராசியான எண் 6, ராசியான கிழமை வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி ராசியான நிறம் வந்து வெள்ளை நிறம். துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஒரு அற்புதமான அருமையான வருடமாக அமையும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் அடுத்ததான் வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து ராசியிலேயே வந்து மேச ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய், ஏன் ரெண்டும் ஒரு குணம் அப்படின்னு, ரெண்டும் ஒரே கேரக்டர் தானே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ரெண்டும் ஒரே குணாதிசயம் உள்ளவங்கன்னு. மேச ராசியோட குணாதிசயம் வேற, விருச்சிக ராசியோட குணாதிசயம் வேற. மேச ராசிக்காரர்கள் கொஞ்சம் படபடப்பு, கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் சுறுசுறுப்பு,
வாழ்க்கையில சாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவங்க மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள். ஆனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே அறிவுபூர்வமா சாதிக்கணும், எப்போதுமே கொஞ்சம் மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்கிடுவாங்க. வெளியே அவங்க விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதே போல அவங்க வெகுளியானவங்களும் கூட, நல்ல மனசுக்காரங்களும் கூட விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தான் 2026 வருடம் அவங்களோட ஆண்டு தான். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9ல குறும்பாங்க. எதுக்கு அந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா, 8ஆம் இடத்தில் ஒருத்தனுக்கு கோச்சார ரீதியில் குரு இருக்கும் போதுக்கு பொருளாதார ரீதியா தடுமாறி ஊரோட்டு ஓடி போறோமாங்கிற எண்ணம்லாம் வருமா. ஆனா 9ல வந்தா அவன் வந்து ஊருக்கே வந்துருவானா. அதுக்குதான் ஓடி போனவனுக்கு 9ல குறும்பாங்க. அவங்களுக்கு அட்டமத்து குரு நடந்துகிட்டு இருக்கு. 2026 மேய்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொற்காலம். 2026க்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் மங்கள காரியங்கள், நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், அவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், வேலைகள்லயும் முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் பண்றவங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய புத்திரர்களை மட்டும் கொஞ்சம் அவங்க கண்காணிப்பா பாத்துக்கிறணும், பிள்ளைங்களை மட்டும் பாத்துக்கிறணும். மற்றபடி பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வரும். மற்றபடி விருச்சிக ராசிக்கு ராசியான தெய்வம் வந்து அவர்களுக்கு பழனி முருகன் தான். மலை மேல இருக்கக்கூடிய முருகன் அத்தனையும் ராசியான தெய்வம் தான். ராசியான எண் 9, ராசியான நிறம் வந்து சிவப்பு. சார் அடுத்ததா வந்து தனுசு ராசி. தனுசு ராசி வந்து எப்போதுமே ஒரு நேர்மையான ராசி. என்ன சார் துலா ராசிக்கும் அதான் சொன்னீங்க, தனுசு ராசிக்கும் சொன்னீங்கன்னு கேட்க வேண்டாம். அதாவது தனுசு ராசியோடைய அதிபதி வியாழ பகவான். அவர் வந்து எப்போதுமே வந்து யதார்த்தமும் உண்மையும் கொண்டவர். நீங்க தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தாலும் யதார்த்தமா இருப்பாங்க, சிம்பிளா இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கு. என்ன அப்படின்னா அவங்களுக்கு 2026ல வந்து அந்த அர்ஷாஷ்டம சனி நடக்குது. அர்ஷாஷ்டம சனி இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். உச்ச வீட்டுக்கு போனாருங்கிறதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் 2026ல மேக்கு பிற்பாடு அவங்க வந்து கொஞ்சம் செயல்பாடுகள்ல ஒவ்வொரு செயல்களையும் சிந்திச்சு செயல்படணும். அதாவது அவங்களுடைய கவனமா இருக்கணும். அதே மாதிரி உடல்நிலையில அக்கறை செலுத்தணும். குறிப்பா தாயாரோட உடல்நிலையில அக்கறை செலுத்தணும். சரி நான் வண்டி வாங்கணும் சார், 2026ல தான் நான் வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க இப்படி சொல்றீங்கன்னா, அதாவது புது கார் வாங்காம செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம். இந்த 2026ல வீடு வாங்கணும்னாலும் ஏற்கனவே கட்டி வச்சிருக்க வீட்டை வாங்கலாம், புதுசா கட்டாம வாங்கலாம். அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாங்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை இஷ்ட தெய்வமாக கும்பிட வேண்டும். குறிப்பா தனுசு ராசிக்காரர்கள் பாக்கெட்லயோ பர்ஸ்லயோ திருச்செந்தூர் முருகன் பெருமான் படம் இருக்கணும். குறிப்பா ஒரு வெள்ளி வேல் இருந்தாலும் முருகனை ஒரு வெள்ளி வேல் வாங்கி ஏதாச்சும் ஒரு நகை கடைகளோட கிடைக்கும். அதை வந்து முருகன் கோயிலில் வச்சு கும்பிட்டு தன்னோட பர்ஸில் வச்சுக்கிட்டா அவங்களோட எண்ணிய காரியங்கள் அத்தனையும் ஈடேறும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவர்கள் வந்து ஒன்றை கண்டா ஆடவும் மாட்டாங்க, ஒன்று இல்லைன்னா அலட்டிக்கிறவும் மாட்டாங்க. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம பெருசா பலனும் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 நிதானமான வருடமாகவே இருக்கும். அவர்களுக்கு ராசியான எண் 3ஆம் எண், ராசியான கிழமை வியாழக்கிழமை, ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம். சார் அடுத்ததா வந்து மகர ராசி சொல்லுங்க. மகர ராசி எப்போதுமே ராசிகள்லே குபேரனின் குழந்தைகள் மகர ராசியும் கும்பராசின்னு சொல்லுவாங்க. இந்த மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்துக்கு பணத்துக்கு எப்போதுமே பஞ்சம் இருக்காது. சில பேர் ஏத்துக்கிற மாட்டாங்க அந்த கருத்தை. நான் பார்த்த வரையில் மகர லக்கணம் கும்ப லக்கணமாக இருந்தாலும் மகர ராசி கும்பராசிக்காரங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்காம யோசிச்சு எடுப்பாங்க. ஆனா யோசிக்கிறேன்னு மனசலனத்துக்கு ஆளாயிருவாங்க. ஏன்னா அந்த ராசியில சந்திரன் இருக்கிறேன்னு, அந்த ராசியில மகரத்தில் சந்திரன் இருந்தா மகர ராசி, சந்திரன் சனி வீட்டில் இருக்கிறதுனால எப்போதுமே மனம் வந்து ஒரு குளத்துல கல்லெறிஞ்சா எப்படி சலனமா இருக்கிறோமோ அதே மாதிரி மகராசிக்காரர்கள் மனம் சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஆனா ரொம்ப கோல மனசு, நல்ல குணம் கொண்டவங்க, கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்க மகர ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு அற்புதமான வருடமா இருக்கும். அதுல ரொம்ப சிறப்பா இருக்கு. என்ன காரணம்னா குரு பகவான் அவங்களுக்கு ராசியை பார்க்க போகிறார், உச்சம் பெற்று ராசியை பார்க்க போகிறார். 2026 ஆரம்பத்தில் அவர்களுக்கு சுமாராக இருந்தாலும் 2026க்கு பின்புறம் அவர்களுடைய கடன்கள் அத்தனையும் அடையும், மனக்கவலைகள் அத்தனையும் தீரும். அதாவது தாங்க முடியாத பொருளாதார நெருக்கடி, கடன் தொந்தரவுகள், மன உளைச்சல்கள் அத்தனையும் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு தீரும். அவங்க குடும்பத்தில் எதிர்பாராத விதமான ஒரு மங்கள காரியங்கள், ஒரு சுப காரியங்கள் அத்தனையும் நடந்தேறும்.
அதே போல மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026 அவர்களுக்கு எண்ணிய காரியங்கள், வீடு வாங்குறது, மனை வாங்குறது, நிலம் வாங்குறது, அதே மாதிரி பிள்ளைங்களுடைய நல்ல கல்வி கிடைக்கிறது, பிள்ளைங்களுடைய படிப்பு, அதே மாதிரி சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாக, அருமையான வருடமாக 2026 இருக்க போகிறது. அவர்களுக்கு ராசியான நிறம் வந்து ஸ்கை ப்ளூ. ராசியான தெய்வம், இஷ்ட தெய்வம் வந்து பெருமாள் தான். அதே போல ராசியான கிழமை வந்து அவங்களுக்கு சனிக்கிழமை. அதே மாதிரி புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ராசியான கிழமையா வச்சுக்கலாம். ராசியான எண் வந்து அவர்களுக்கு 5, 6, 8. சில பேர் 8ஆம் எண்ணை எப்படி அபசகுனமான எண்ணும்பாங்க. இந்த மகர ராசி, மகர லக்கணம், கும்பராசி, கும்பலக்கணக்காரர்கள் 8ஆம் எண்ணை தன்னுடைய அதிர்ஷ்ட எண்ணாக வைத்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது மற்றவங்க சொல்றதா அவங்க கேட்க வேண்டிய 2026 மகர ராசிக்கு உரிய ஆண்டு. அடுத்து வந்து கும்பராசி. கும்ப ராசிகளிலே ஒரு சிறப்பான ராசி கும்பராசி. என்ன சிறப்புன்னு சொன்னோம்னா, மிக பிரசித்தி பெற்ற மனிதர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். சதய நட்சத்திரக்கூடிய ராஜராஜ சோழனோட யாரும் சொல்லணும், அவரே எவ்வளவு பெரிய சிறப்பு பெற்றவர். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு 2026 சிறப்பா இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு 2026 சென்றாலும் அவர்கள் சுபக விரயம் ஒன்று பண்ணுவார்கள். ஏதாவது ஒரு வீடு கட்டுவார்கள், இடத்தில் முதலீடு போடுவார்கள். அவர்கள் வந்து கடன் ஏற்படாது, இடத்தில் முதலீடு போடுவார்கள், சுப விரயம் பண்ணுவார்கள். 2026 வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். குறிப்பாக வந்து என்னென்றால், வருடத்தின் ஆரம்பத்திலே சில விஷயங்களுக்காக அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நினைத்த காரியம் ஈடேறும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முகராசிக்காரர்கள் சுயநலவாதிகள் என்றால் என்னன்னா, எந்த கெட்ட பழக்கம் இல்லாம தான் வேலை தான் உண்டு இருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு, அதாவது தான் எதற்காகவும் அடுத்தவர்களிடம் கையேந்தக்கூடாது, அதில் ஒரு சுத்தமா இருப்பாங்க, குறிக்கோளா இருப்பாங்க. அதுதான் கும்பராசிக்காரர்கள். அவங்களுக்கு வந்து இந்த 2026 ஒரு சிறப்பான வருடம். இந்த பாத சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல போயில கவனமா இருக்கணும், வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யதார்த்தமாக பேசும்போதே மற்றவங்களை காயப்படுத்தும் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நடக்கும்போது, அதுவும் கும்பராசிக்காரர்கள் பெண் வீட்டை சுத்தம் பண்ணும் போது, வீட்டை துடைக்கும் போது, கேஸ் கரண்டில் வந்து புழங்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி கால் மடுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். கும்பராசிக்காரர்களுக்கு மற்றபடி 2026 அவர்களுக்கு சிறப்பான வருடமா இருக்கு. அவருக்கு ராசியான எண் வந்து அவர்களுக்கு 5, 6, 8. ராசியான தெய்வம் வந்து அவர்களுக்கு இது பெருமாள். ராசியான நிறம் வந்து அவர்களுக்கு ப்ளூ. அதே போல இஷ்ட தெய்வம் வந்து பெருமாள். ஓகே, அடுத்ததா வந்து மீன ராசி எப்படி இருக்கு? மீன ராசிக்கு உண்மையிலே அவங்களுக்கு ஒரு விடிவு காலமாக வரப்போகுது 2026. ஏன்னா ஜென்மச்சனினால மன உளைச்சல், மனசங்கடங்கள், அதாவது தேவையில்லாத அவப்பேறுகள், அதாவது நம்பியவர்களே நம்பிக்கை துரோகங்கள், எல்லா வகையிலையும் பொருளாதார நெருக்கடிகள், அனைத்து வகையிலையும் சிரமப்பட்டு இருக்காங்க மீனராசிக்காரர்கள். அவர்களுக்கு ஒரே ஆறுதல், குரு பகவான் 2026 ராசியை பார்க்க போகிறார், 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அது உச்ச குருவா வரும்போது அவர்களுக்கு முகத்தில் ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும், எடுத்த காரியங்கள் வெற்றியும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியமும், மன மகிழ்ச்சியும், அதே போல பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் தீரும், சொந்த இடம் அமையும், வாகனங்கள் அமையும், சில விஷயங்களுக்கு இன்டர்வியூக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். 2026 அவர்களுக்கு ஒரு சிறப்பான வருடமா. வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டியவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்பாடாகும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு, மீனராசிக்காரர்களுக்கு 2026 கண்டிப்பா வேலை கிடைக்கும். திருமண தடை விலகும், புத்திர பாக்கியம் ஏற்படும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் வியாழக்கிழமை அவங்க வந்து அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது மீனராசிக்காரர்கள். ஏன்னா வியாழக்கிழமை அவர்கள் வந்து வியாழனுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி. அவர்கள் வந்து வியாழக்கிழமை அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே போல அவர்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன் தான். நான் தனுசு ராசிக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சுக்கிடலாம், ஒரு வெள்ளி வேலை முருகன் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு வச்சுக்கிடலாம். அதே போல அவர்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் அவர்கள் எண்ணிய காரியங்கள் அத்தனையும் ஈடேறும். அவர்களுக்கு ராசியான எண் 3. இந்த மீன ராசிக்காரர்கள் சில முடிவுகளை வியாழக்கிழமை எடுத்தா நல்லா இருக்கும். வியாழக்கிழமை சில முடிவுகளை எடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கு. ராசியான கிழமை வியாழக்கிழமை, ராசியான எண் 3ஆம் நம்பர், இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். இந்த ஜென்மச்சனியால அவதிப்பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா பொற்காலமா இந்த 2026 இருக்க போகிறது. மீனராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய பொருளாதார கஷ்டத்தையும் அவமானத்தையும் சகிச்சுக்கிறங்க.
கண்டிப்பாக விடிய காலம் 2026 மே மாதத்துக்கு மேலே கிடைக்கும். கண்டிப்பா. அப்ப ஜாலியான வருஷம் அவங்களுக்கு. சிறப்பான வருடம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த புத்தாண்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும்னு எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு ராசியும் வந்து அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நன்றி.